Recording in progress. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 37வது வசனம். கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் உங்களின் காரியங்கள் காத்திருப்புகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை வாய்க்க பண்ணி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகர் உங்களின் வாழ்க்கையின் தேவைகளுக்காக, விடுதலைக்காக, இரட்சிப்பிற்காக, உங்களின் எதிர்கால வாழ்க்கை போன்ற அநேகவற்றிற்காக நீண்ட நாட்களாய் நம்பிக்கையோடு ஜெபித்து வந்திருப்பீர்கள். சிலரோ உங்கள் நம்பிக்கையை மனிதர்கள் மீது வைத்திருப்பீர்கள். வேறு சிலரோ எத்தனையோ ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம், எந்த பதிலும் இல்லையே என்று நம்பிக்கையை விட்டிருப்பீர்கள். இப்படியாக பலதரப்பட்ட விசுவாசிகள் உண்டு. இன்றைக்கு உங்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருப்பதாக என்றும், தமக்கு பயந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார் என்றும், தம்மை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளினது இல்லை என்றும் வசனம் சொல்லுகிறபடியினால், இன்றைக்கு உங்களின் காரியங்கள், தேவைகள், எதிர்பார்த்திருக்கிற பதில்கள், காத்திருக்கிற காத்திருப்புகள் யாவற்றிலும் கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், தன் குடும்பத்தை விட்டு வெறுங்கையனாய் புறப்பட்டு செல்லுகிற வேளையில் தாமே தான் செல்லுகிற காரியத்தில் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு எந்த மனிதனின் உதவியையும் ஆலோசனைகளையும் நாடி தேடி போகாமல் கர்த்தரை தேடுகிறான். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். தன்னுடைய காரியங்களை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார் என்ற உறுதியோடும் விசுவாசத்துடனும் ஜெபிக்கின்றான். இப்படியாக, தேவரீர் நீர் என்னோடே இரும் என்றும், நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றும் என்றும், உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தாரும் என்றும், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணும் என்றும் ஜெபித்து பொருதனைகளை பண்ணிக்கொண்டு கடந்து போகின்றான். கர்த்தர் யாக்கோபின் காரியத்தை வாய்க்க பண்ணி ஜெயமாய் நடத்தி இரு பரிவாரங்களுடன் திரும்பி வர பண்ணுகிறார் என்பதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகள் கூட யாக்கோபை போன்று கடக்க வேண்டியதாக இருக்கலாம். எல்லாராலும் சிலர் கைவிடப்பட்டவர்களாகவும், பொருளாதாரத்தில் பிரச்சனைகள், கடன் பாரங்கள், சரீரத்தில் பலவீனங்கள், எதிர்கால ஆசிர்வாதமான திட்டங்கள் நிறைவேறவில்லையே என்றும், பிள்ளைகளை குறித்த மனபாரங்களும், எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு வனாந்திரம் போன்று இருக்கிறதே என் வாழ்க்கை என்று வெறுமையான இருதயத்தோடும், நாளைய தினம் கேள்விக்குறியாகி போனதே என்று குழப்பத்துடனும் இப்படிப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்களின் நம்பிக்கையை கர்த்தர் மீது வையுங்கள் என்கிறார். சூழ்நிலைகளின் மீதோ, சூழ்நிலைகளிலிருந்து உங்களை மீட்பேன் என்று உறுதியளித்து கொடுத்த மனிதர்கள் மீதோ உங்களின் நம்பிக்கை இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தரிடத்தில் உங்களின் நம்பிக்கை இருக்கட்டும். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் நம்பிக்கையாயிருப்பது நலம் என்ற வார்த்தையை விசுவாசியுங்கள். இன்றைக்கு உங்களின் காரியங்கள், தேவைகள், எதிர்பார்த்திருக்கின்ற பதில்கள் இவற்றில் கர்த்தர் ஜெயத்தை தருகின்றார். தடைகளை விலக்கி போடுகின்றார். புதிய பாதைகளை திறந்து கொடுக்கின்றார்.
குழப்பங்களுக்கு தீர்வையும் பதிலையும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். யாக்கோபோடு இருந்து ஆசிர்வதித்த தேவன் உங்களோடும் கூட இருந்து ஆசிர்வதிப்பார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பயப்படாதே, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா 41:10. பிரியமானவர்களே, இன்று உங்கள் மனசு பாரமாக இருக்கின்றதா? வேலை, கடன், குடும்ப பிரச்சனை, உடல் பலவீனம் எல்லாம் சேர்ந்து முடியலன்னு சொல்லுதா? கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை பலப்படுத்துவேன். பயப்படாதீர்கள், ஏனென்றால் நீங்கள் தனிமையாக இல்லை. பலப்படுத்துவேன், உங்களோடே பலம் தீர்ந்தாலும் அவர் பலன் உங்களில் வரும். சகாயம் பண்ணுவேன், விழும்போது தூக்கிவிட கரம் நீட்டுவார். பூக்கள் இருட்டில கூட மலரும். அதே மாதிரி கர்த்தர் உங்களை இருட்டான சூழ்நிலையிலும் உங்களை மலர வைப்பார். ஒரு நிமிடம் கண்ணை மூடி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என் விண்ணப்பத்தை கேளும். அவர் வாக்கு மாறாதவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தனியாக இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக இந்த நாட்களில் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களிலே நம்மை தம்முடைய உள்ளங்கைகளிலே இந்த நாட்களிலே வரைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய மதில்கள் எப்போதும் நமக்கு முன்பாக அந்த நாட்களில் இருக்கிறபடினால் அந்த மதில்களை தாண்டி சத்துரு நம்மை தொட முடியாது என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு நினைப்பூட்டுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வியாபி, சர்வ சிருஷ்டிகராகிய கர்த்தர் தன்னுடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து இந்த நாட்களிலே நம்மை நினைவு கூறுகிறது என்றால் இவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்மை தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஏனென்றால் அன்னுதினமும் ஒவ்வொரு செகண்டும் இந்த நாட்களிலே நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய அசைவுகள், நம்முடைய திரும்புதல், இந்த நாட்களிலே நம்முடைய உட்காருதல், எல்லாவற்றையும் நாட்களிலே தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு நினைவூட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் நாங்கள் சில வேளையில் தவறுகள் செய்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். எல்லாவற்றையும் இந்த நாட்களில் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே 2 பகுதிகள் சொல்லப்படுகிறது. முதலாவது, தேவன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். 2வது, உன் மதில்கள் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது. நம்முடைய மதில்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய பாதுகாப்புகள் அவருக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறதாம் என்று ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சங்கீதம் 92 எடுத்து வாசித்து பாருங்கள்.
ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நான் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவேன், நான் என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே துவங்குறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவருடைய செட்டுகளின் கீழே அடக்கலம் ஆரோக்கியம் உண்டாக இந்த நாட்களில் இருக்கிறதாம். அப்படியானால் தேவன் உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறதும் அல்ல, நம்மை சூழ்ந்து இந்த நாட்களில் பாதுகாத்து இந்த நாட்களை வழிநடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஏனென்றால் சத்ருவானவன் பொல்லாங்கான் ஈகிற அம்புகளுக்கு விலக்கி இந்த நாட்களில் நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எந்த மனுஷனையும் இந்த நாட்களிலே எவரும் இந்த நாட்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் ஒருவர் தான் இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த நாட்களில் உத்தரவாதமும் ஆத்மாவுக்கும் இந்த நாட்களில் பாதுகாப்பை கொடுக்கிறவரும் அவராய் தான் இந்த நாட்களில் இருக்கிறதற்காக இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறது எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியம். இன்றைக்கு அநேகருடைய கேள்விகள், இப்படியாக உள்ளங்கையிலே இவர் இந்த நாட்களிலே ஜனங்களை வரைந்திருப்பார் என்று கேட்கிற வேளையிலே பாருங்கள், நம்முடைய கைகளிலே செல்ஃபோன்கள் இருக்கிறது. அந்த செல்ஃபோனிலே பாருங்கள், எத்தனையோ நம்பர்களை நாங்கள் இந்த நாட்களை பதிவு செய்து இந்த உள்ளங்கை போல் இருக்கிற அந்த போனை இந்த நாட்களிலே யாரோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமா இருந்தால் எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். அதே விதமாகத்தான் தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே தன்னுடைய உள்ளங்கையில் இந்த நாட்களிலே வரைந்து கொண்டு இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே ஒரு ஐக்கியத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு தொடர்பையும் இந்த நாட்களில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் நம்முடைய பாதங்கள் சறுக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுவார், மகனே நீ இந்த பக்கம் போகாதே, இந்த பக்கம் போ என்று சொல்லி இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களில் திருப்பி விடுகிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய வழிநடத்தல் என்பதை இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே, இந்த வாக்குத்தத்தங்களை தியானிக்கிற வேளையிலே தேவன் நம்மை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த நாட்களை நாங்கள் இருப்போமாயிருந்தால், உணர்வோடு இந்த நாட்களை நாங்கள் நடப்போமாயிருந்தால், இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி இந்த நாட்களிலே தப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.